ஹாய்! ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பராவே ஸ்டார்ட் ஆச்சு. கிரீம் ஸ்மூத்தில ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டே வந்து நல்ல ஃபில்லிங்கா நமக்கு வந்து நியூ டிஷ் வேற ட்ரை பண்ணியிருக்கேன் ஸ்பினாச் போட்டு. பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. பசியே வரல. இன்னைக்கு லஞ்ச் நான் லேட்டா தான் எடுத்துக்கிட்டேன். 3 to 4 ஆயிடுச்சு நான் எடுக்கும்போது. பட் ஃபில்லிங்கா இருந்துச்சு. அந்த பாலக்கீரை ரிமைனிங் வந்து நான் அப்படியே வந்து சாட்டே பண்ணிட்டு, அது கூட கொஞ்சமா வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கீரை பொரியல் ரெடி ஆயிரும். இது எப்பவும் போடுற மாரி கடுகு, கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் வத்தல் கிள்ளி தாளிச்சுட்டு, கீரைய நல்லா கிளீன் பண்ணிட்டு இதுல போட்டுக்கோங்க. இல்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் ஆட் பண்ண வேண்டாம். இறக்கும்போது உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சைட் பை சைடு எக்கையும் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக் வந்து கம்பல்சரி என்னோட லஞ்ச்ல இருக்கும். நைட்டும் இருக்கும். ஸோ ஆக்சுவலா திடீர்னு வந்தனால அவங்க மட்டன் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து நல்லாவே வந்திருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னா, நான் எப்பவும் பண்ற மாரி கீரை பொரியல் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன். அவ்வளவுதான் கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. கீரை பொரியலுக்கு அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா கொஞ்சமா கிரேவி பண்ணேன். கிரேவியுமே வந்து சூப்பரா வந்துருந்துச்சு. கொஞ்சம் காரம் கம்மியா பண்ணியிருந்தேன். காரம் பிரியாணில இருந்ததுனால கொஞ்சம் கம்மியா பண்ணேன். ரசம், ரைஸ் எப்பவுமே எங்க வீட்ல வந்து நான்வெஜ் பண்ணா ரசம், ரைஸ் இருக்கும். இதுதான் என்னோட பிளேட்டு. பிளேட்டிங் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்கா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரைஸ் வேற கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமா தான் எடுத்துக்கிட்டேன் பிரியாணினால. தவிர்க்க முடியல. ஸோ எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னர் ரொம்ப சிம்பிளா தான் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும். என்னோட சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.